அரசியல் சக்தியாக விஜய் உருவாகிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சி நிர்வாகியார் அவர் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியாக உருவாக்கி விட்டார். இல்ல, அவர் அதுல சேர இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இப்ப அதுல என்ன இருக்குது? வேற ஆட்சி என்ன சொல்லும்? எங்க ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை இருந்தது, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை 6-7 பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்ணா, இதெல்லாம் சொல்லுமா? எங்க ஆட்சியில தான் கள்ளச்சாரம் குடிச்சு அதிகமா செத்தான், இதெல்லாம் சொல்லும். தமிழ்நாட்டில் சார் கஞ்சா புழக்க வழக்கம் இளைஞர்கள் பற்றியில் அதிகரிச்சுட்டே வருது. ஆனால் மாற்று சொல்லியிருக்காரு 0% தான் கஞ்சா புழக்க வழக்கம். தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்படி சார் பார்க்கணும்? அது இப்படி எடுத்துக்கணும். நீங்க கஞ்சா பயன்பாடு இல்லாம பயன்பாடு அதிகரிச்சிருச்சு, பயன்பாடு இல்லாதது 0ல இருக்கு. நீங்க அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். இதுல புரியுதா? எல்லாருமே பயன்படுத்துறாங்கன்னு. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் ஆட்சியில எனக்கு தெரியாம கஞ்சா, அவின், கொக்கைன், இந்த மெத்தப்பட்டமைன் இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னு அதை பத்தி பேச எனக்கு அருகதை இருக்கா? நானே சாராயத்தை அங்கீகரிச்சு வைக்கிறேன். அதுல குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அங்க விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு. அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன்? அப்ப தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடுங்க. குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடுங்க. சேலத்தில் நடந்ததான் நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில. அப்ப நீ எங்கே கொண்டு வர நாட்டை? நீ வந்து போதை கலாச்சாரத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி, நேர்மை, அருகதை இருக்கு? உனக்கு எதுக்கு இருக்கு? பெற்றோர்கள், உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கங்கன்னு இது நாங்க பாத்துப்போம். தெருவங்கு விஷத்தை வச்சு குடிக்காம பாத்துக்கன்னா இப்படி எனக்கு தெரியாம வருதா? பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி, வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா? அதான் பேச்சு. கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா? அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது? அரசு அங்கீகரிக்குது. அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு. கையால் ஆகாத அரசு இயலல. அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம்? அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அப்படிலாம் நான் நினைக்கல. ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும். ஏன்னா பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க, இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க. பாராளுமன்றத்தில் தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க. இப்ப பாரதிய ஜனதா இங்க இருக்கு. இப்ப ஐயா இங்க போறதுல வந்து இயல்பு தானே. அதை போய் அதுல இது நடக்கக்கூடாது ஒண்ணு நடந்துருச்சு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. எதுல திமுக அடிச்சு இல்ல அங்கங்க இப்ப அரசு வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் தெரியும். இந்த ஆட்சி, இந்த கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாடா எங்களை தான் பார்க்கும். நீங்க எங்க அப்பா மணியரசன் சொன்னதா இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம் தான். இப்ப நீங்க திராவிட வழிபாட்டை மறுத்து இருக்குது, நாங்க வழிபாட்டை ஏற்றுக்கிறோம். எனது தேசிய உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்குது, அதுல வழிபாடும் இருக்குது. அப்படிங்கும்போது நாங்க அதை வந்து நீ முருகனை கும்பிடுறதும் நாங்க முருகனை கும்பிடுறதுக்கும் வேற, நீ சிவனை கும்பிடுறது வேற, நான் சிவனை கும்பிடுறது வேற, அடிப்படையே மாறுது. அப்ப அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறதே தமிழ் தேசிய அரசியல் தான். அப்ப திராவிடத்துக்கு நேர், நீங்க திராவிடருங்கிறீங்க, நாங்க தமிழருங்கிறோம். கோட்பாட்டு அடிப்படையில் நீங்க இருமொழி கொள்கைங்கிறீங்க, எங்கள் கொள்கை மொழி உயிர்மொழி எங்கள் தமிழ்ங்கிறோம். நீங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கிறோம். இப்ப மாறுதல்ங்கிறது இப்ப அப்ப நேரடி எதிரி நாங்க தான். நீ பன்னெடுங்காலமா என்னைய வந்து என்னுடைய அடையாளத்தை அழிச்சு திராவிட முகமுடிய போட்டு என்னை ஏமாத்திட்ட. இப்ப என் மேல சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசியன அவமதிப்பா அந்த திராவிடத்தை பாக்குறேன். அதை தொடர்ச்சிய தமிழ் தேசியன பிள்ளைகள் கிளர்ச்சி செய்யறோம். அப்ப நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான். அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சி விட்டு எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்ப என் மேல நான் நிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் இல்லாது இந்த பொண்ணு மேல 7 வழக்கு போடுறேன். ஒரு தடவை உள்ள போறோம், தொடர்ச்சியா படிக்குது. சீமான் வகைரா, சீதா லட்சுமி, சல்மான், நவநீதன் போயிட்டு அடுத்த 3வது மாசத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போக முடியாது. அடுத்த அறிவிப்பு 7 வழக்க நீ மொத்தமா படி. அப்படின்னா அந்த பிள்ளை என்ன முத நீதிமன்ற படி இந்த நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு.
சமூக குற்றவாளி மாதிரி நாங்கள் ஒன்றும் செய்யல. அப்போ அது என்ன ஆகும்? தளர்ச்சி வரும். இப்போ எனக்குன்னா 200க்கு மேற்பட்ட வழக்கு தம்பியை சொல்கிறாங்க. நான் வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன். சிறை அதை நிறை, தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளையா. அதனால அப்படியே இந்த கடை வச்சிருக்கிற தம்பியை போய் நீ தாக்கி அளிக்கும் போது அவன் அவனை அச்சுருவான். இந்த கட்சியில இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான். அவன் வெளியேறணும்னு நீ நினைக்கிற, அவன் என்ன ஆளுவான்? ஏன் ஆளு வெறி ஆயிடுவான். புரியுதா? நீ வெளியேறணும்னு நினைக்கிற, அவன் பன்மடங்கு வெறி ஆயிடுவான். ஏன்னா நாங்க கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்த பிள்ளைகள் இல்ல, உலக பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றென்று கரிக, உதிர்ந்தால் ஒன்றென்று அறிகிற கோட்பாடு தான். வேற இல்ல நம்ம யாரை எதிரியா குறிக்கிறோங்கிறது அவரவர் உரிமை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறார், அது அவருடைய உரிமை. இப்ப நாங்க எங்களுக்கு எதிரிகளை நாங்க குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம். புரியுதா? அப்ப அவர் தம்பி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும், இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு, அது அவருடைய உரிமை, அவருடையது. ஏன் அதை சொல்றாருன்னு நீங்க தம்பிட்டு தான் கேட்கணும், அவங்க சார்ந்த கொள்கை பரப்பாளர்கிட்ட தான் கேட்கணும். இது என்ன? அதான் சொல்றேன், அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வேணுமா? அது இப்ப இல்ல, அதெல்லாம் பொருள்படுத்தாம நிக்கிறேன்ல. புரியுதா? போகலைன்னா யார் அழைச்சா உங்களுக்கு என்ன? இல்ல இப்ப நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத துறை ஒண்ணு சொல்லுங்க. இப்ப நம்ம அப்படியே ஊழல் இருக்குது, முறைகேடு இருக்குதுன்னு இடி ரைடு அமலாக்கத்துறை வந்தாலும் அந்த அந்த சோதனை வர்றது தெரியுது. நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா அந்த சோதனையே ஒரு கண்துடைப்பா தான் நான் பாக்குறேன். எல்லா முதன்மை அமைச்சர்கள் வீட்லயும் வந்திருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகளையும் வந்திருக்கு. ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு? அப்ப அது மொத்தமாவே அது ஒரு ஏமாற்று. எப்பப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில எங்க அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடு இருக்கோ அங்கெல்லாம் பணம் வசூலிச்சிருக்கா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்புறம் என்ன போய் பேசுறது சொல்லுங்க.